Hi friends, welcome to D3 Max. நம்ம exercise 3.1ல already 6 sums வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ 7th sum பார்க்கலாம். 7th sum evaluate the following using suitable identity. அதில் 2 sums வந்து previous வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ 3rd sum வந்து 998 square. ஃபஸ்ட்டு வந்து 998 இருக்குது. அதை வந்து நம்ம a மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும். ஸோ 998 வந்து 1000 மைனஸ் 2ன்னு போட்டோம்னா அது வந்து a மைனஸ் பி ஃபார்மேட் வந்துடும். ஸோ இது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஐடென்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்னென்னா 1000 மைனஸ் 2ங்கிறது 998 ஸ்கொயர்டு. ஸோ வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இதில் ஏங்கிறது என்னென்னா 1000, பிங்கிறது வந்து 2. ஸோ அதை வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா அதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதை வந்து எழுதியிருக்கோம். ஏங்கிறது நமக்கு வந்து 1000. ஸோ 1000 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. ஏங்கிறது அகெயின் வந்து 1000. பிங்கிறது 2. ஸோ 2 எழுதியிருக்கோம். ப்ளஸ் பிங்கிறது 2 ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் எழுதியாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ 1000 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 10 lakhs வரும். ஸோ அதை வந்து போட்டாச்சு. இது 1000 ஸ்கொயர்க்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான வே வந்து என்னென்னா, இப்போ வந்து 3 zeros இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணும்போது இன்னொரு 3 zeros இதோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது 6 zeros போட்டோம்னா இது வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அதுதான் 1000 ஸ்கொயர். ஸோ மைனஸ் 2 into 1000 2. ஸோ 2 2s are 4. 4 into 1000 4000. அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா அடிஷன்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து செஞ்சுருக்கோம். செய்யும் போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குதுன்னா 9,96,004 வந்து திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த தேர்ட் ஒன். ஸோ அதில் 4th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 47 ஸ்கொயர் இருக்குது. இந்த 47 ஸ்கொயர்டாக இதையும் வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் கொண்டு வரணும். ஸோ இந்த 47 50 மைனஸ் 3ன்னு போட்டோம்னா ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஸோ 50 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடும். ஸோ வந்து இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதனால் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கும். ஹியர் ஏங்கிறது என்னதுன்னா 50. ஸோ 15 போட்டாச்சு. பிங்கிறது 3. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா அந்த ஃபார்முலா எழுதுகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா எழுதியாச்சு. ஏங்கிறது இந்த ஃபார்முலாவில் நமக்கு ஏங்கிறது என்னென்னா 50. ஸோ 50 இந்த ஹோல் ஸ்கொயர். எப்பயுமே இந்த இது போடும் போது வந்து ப்ராக்கெட்டில் எழுதி ஸ்கொயர் போடணும். மைனஸ் 2 இன்ட்டு ஏங்கிறது 50. அதே வந்து நம்ம வித்தின் த ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறோம். பிங்கிறது 3. அதையும் போட்டாச்சு. ப்ளஸ் பிக்கு பதிலாக 3 ஸ்கொயர்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து 50 ஸ்கொயர். 50 ஸ்கொயர் வந்து 2500 வருது. ஸோ 5 5s are இதுவும் அதே தான். 5 5s are 25 போட்டு 1 0 இருக்குது. அது ஸ்கொயர் பண்ணும் போது 1 0 வந்து 2 zeros ஆகும். ஸோ 2500 மைனஸ் 2 3s are 6 into 5 30. அந்த 30 போட்டாச்சு. இந்த 1 0 வந்து இங்கே போட்டுக்கிறோம். அதாவது 2 3s are 6. 6 into 5 30. இந்த 0 வந்து போட்டோம்னா 300 ஆயிடுது. 3 ஸ்கொயர்னா 9. ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை மைனஸ் 300 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 2209 வருது. இதுதான் 4th சம்மோட ஆன்சர்.